ஒரு அழகான க்யூட் பர்ச் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்னது, ரொம்ப மினி. ஸோ அதுக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்க சைஸில் ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு கேன்வாஸ் வச்சு நல்லா ஹீட் பண்ணி அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கும். ஸோ அது எப்படி செய்யணும்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை எடுத்து நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கணும். அது வந்து இந்த சைஸை விட கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. மேலே லைனிங் அதாவது வாட்டர் ப்ரூஃப் எடுத்திருக்கேன், அது வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக ஷேப் வரும். கரெக்டான அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது இந்த மாதிரி. ஏன்னா நமக்கு ஸ்பாஞ்ச் நழுகி நழுகி போகிறனால அதை விட வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்துக்கிட்டு மேலே லைனிங் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்து இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நமக்கு வந்து சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டால் கூட இனஃப் தான். பட் நான் வந்து டிசைனுக்காக இந்த மாதிரி நீளமாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக்குடு இல்லைன்னா க்ராஸ் டைமண்டு இந்த மாதிரி எந்த மாதிரி ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நான் வந்து கட் பண்ணிட்டேன், சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேப்ரிக்கை வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி சைடில் வந்து லென்த் வந்து ஒரு 0.8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். இந்த மேலே இருக்கிற அந்த பிரெத்து வந்து உங்களுக்கு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கர்வ் வந்து நம்ம வரைஞ்சி அப்படியே இதில் கட் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி இங்கே இப்படி அப்படியே போய் இந்த கர்வ் இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணோம், கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நல்லா கரெக்டாக அளவாக வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம டிசி மார்க்கர் வச்சு அப்படியே ஒரு லைன் ட்ராப் பண்ண வேண்டியது, அதுக்கு மேலேயே இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் நம்ம ஸ்பாஞ்ச்லாம் வச்சனால நகருது, கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பெட்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசி மார்க்கரில் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான அளவு கிடச்சிரும். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஷேப் தான் கிடைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி இதையும் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த சைடு இதை ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். ஸோ மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள், இப்படி தான் மார்க் பண்ணணும். ஸோ அகெயின் இந்த சைடும் பார்த்திங்கன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணால் நமக்கு இந்த மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இந்த மார்க் பண்ணதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? நீங்கள் வந்து கட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது கொஞ்சம் கோணலாகிடுச்சின்னா நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்காகவோ ஏதாவது நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு மாறும். ஸோ நான் இப்போ வந்து எனக்கு ஒரு 6.23 சம்திங் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அந்த அளவு எடுக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஜிப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஜிப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இதுக்கு சென்டராக நேராக வச்சுக்கோங்க, சரிங்களா? என்னன்னா தலைகீழாக வைக்கணும், நேராக வைக்கக்கூடாது, அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஜிப்பை வந்து ஞாபகமாக தலைகீழாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ 6.3 அப்படின்னா நான் அந்த 6.3க்கு வந்து ஜிப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஜிப்பை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சென்டரில் வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். நல்லா ஒரு 2-3 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் தலைகீழாக வச்சுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவுச்சை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிப் ரெடி பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு வந்து இந்த ஒரு 1/4 இன்ச்சுக்கு 2 பக்கமுமே மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை ஒரு ஃபோல்டிங்காக போடணும். ஒரு ஃபோல்டிங்காக போட்டு அந்த எட்ஜஸில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இது வந்து நம்மளோட அப்ராக்சிமேட் அளவு தான், இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை. ஸ்ட்ரிப்புக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு
1 இன்ச்சு ஓகே தான். 1.5 இன்ச்சு நீளம் பார்த்தீங்கன்னா லென்த்து கொடுத்து அகலம் வந்து ஒரு இன்ச்சு கொடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சென்டரில் தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிப்பை வந்து வைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம அதை அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். லிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தேவையான அளவுக்கு வச்சுக்கணும். ஸோ நான் இப்படி கையில் வச்சு தூக்கி பார்க்குறேன். ரொம்ப பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும்ன்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த ஸ்ட்ரிப்பை வைக்கும்போது உள் பக்கமாக தான் வைக்கணும். உள் பக்கம் வச்சு தான் நல்லா ஸ்டிச் பண்ணணும். எப்போவுமே ஜிப்புக்கிட்டேயும் சரி இந்த ஸ்ட்ரிப்புக்கிட்டேயும் சரி ஒரு 3-4 ஸ்டிச்சஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் பேலன்ஸாக இருக்கிறத நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஈவனாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, நமக்கு இந்த ஷேப் கிடச்சிடும். நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இங்கே ஸ்டிச் போட்டுக்கணும். எட்ஜில் வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஜிப்பை அப்படியே எட்ஜில் கொண்டு போய் அப்படியே ஓரமாக ஒரு ஸ்டிச்சை போடணும். இதே ப்ராசஸ் தான் நமக்கு இந்த சைடுமே. பாருங்கள், இதில் நான் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரே ஒரு ஒர்க்கு தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதே ஸ்டிச்சஸ் தான் இந்த பக்கமும் நம்ம போடணும். இதையுமே ஒரு டைம் போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். பாருங்கள், நான் போட்டுட்டேன். இப்போ ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம தலைகீழாக அப்படியே திருப்பணும். ஸோ இந்த மாதிரியான மினி பர்ஸ்லாம் வந்து நம்மளுடைய ட்ரெஸ் மெட்டீரியல் கொஞ்சம் பீஸ் இருந்தால் போதும், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரொம்ப அழகான க்யூட்டான பவுச் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.